Right to INR, the language of money. Financial Empowerment and Literacy Forum நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக March 14th IIT Madras Research Parkல உங்களுக்காக. Very limited seats. Book your tickets now. தொடர்ந்து வந்து சரிவு நிலையில் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே சென்செக்ஸ் வந்து 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ எதனால தான் சார் இந்த சரிவு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில்லாம் வந்து போன மாதம் $60 இருந்தது, $63 நீங்கள் $118 $120 வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா போர் வந்ததுன்னா சில்வர் கோல்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஏற்கனவே வந்து இன்க்ரீஸ் நிறைய ஆனதுனால இப்போ இன்ஃபேக்ட் குறைஞ்சிட்டு தான் வருது வழியாக கூடலை. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 18 months வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ இப்போ ஒருத்தர் என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த நெக்ஸ்ட் 1 or 2 yearsல வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது மல்டி அசெட் ஃபண்டு, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு அண்டு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இதெல்லாம் தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு கேட்டகரியில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12%, 10% 12% இதுக்கான ரிட்டர்ன் வந்து பாசிபிள். இப்போ என்கிட்ட 25 lakhs இருக்குது. இப்போ லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது. அதனால் லம்சமாக போடலாமா இல்லை எஸ்டபிள்யூபியில் போடலாமா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டபிள்யூபி மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எடுக்கிறோம். பட் போக போக காம்பவுண்டிங்கால அந்த அமௌண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது. அப்போ நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்டபிள்யூபியில் போடலாம்? யாரெல்லாம் எஸ்டபிள்யூபி வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். உடனே பணம் வேணுமா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பணம் வேணுமா, இல்லை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த மணி வளர்ந்ததுக்கு அப்புறமா வேணுமா அப்படிங்கிறது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் ஒரு மணி வேணும். அதுதானே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அது டெய்லி அதோடைய பிரின்சிபல் என்ன, அது ஏது அதுங்கிறத தயவுசெய்து பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா? நான் சொல்லலாம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸுடைய ஃபவுண்டர் பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. சார், மார்க்கெட் தொடர்ந்து வந்து சரிவு நிலையில் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே சென்செக்ஸ் வந்து 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ எதனால தான் சார் இந்த சரிவு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில்லாம் வந்து போன மாதம் $60 இருந்தது, $63 நீங்கள் $118 $120 வந்துருச்சு. புரியுதுங்களா? இந்த போர் வந்து எப்போ நிற்கும்னு தெரியல, பட் ரொம்ப நாளைக்கு இப்போ இது மாதிரி ரஷ்யா உக்ரைன் மாதிரி வருஷ கணக்கில் நீடிக்காது. மேபி 1 week 1 month அதுக்கு மேலே நீடிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் வந்து இதுதான் மெயினாக வந்து இப்போ மார்க்கெட் வந்து இதாகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா போர் வந்ததுன்னா சில்வர் கோல்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஏற்கனவே வந்து இன்க்ரீஸ் நிறைய ஆனதுனால இப்போ இன்ஃபேக்ட் குறைஞ்சிட்டு தான் வருது வழியாக கூடலை. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் 2000 பாயிண்ட் அப்படின்னதுன்னா மார்னிங்லேருந்து 2000 பாயிண்ட் இருக்குது. முடிவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து மேபி இந்த மந்த் வரையும் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டுருக்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த மந்த். மார்க்கெட் சைட்வைஸோ இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டபிள்யூபிக்கு இது மாதிரி என்ன சார் ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எஸ்டபிள்யூபிங்கிறது ரிவர்ஸ் ஆஃப் எஸ்ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து சேர்க்குறோம். ஓகேயா? ஏன்னா ஒருத்தர் வேலை பார்க்கும்போது அவங்களால நிறைய பணம் சேர்க்க முடியாது. அவங்க மந்த்லி ஒரு 20,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10% $2,000 மந்த் ஆன் மந்த் சேர்த்து வச்சு அதை தான் வந்து பெரிய கார்பஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி பெரிய கார்பஸாக க்ரியேட் பண்ணதோ அல்லது ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு பெனிஃபிட்டோ அதை போட்டு அதுலேருந்து மாதம் எடுக்கிறாங்க. எஸ்ஐபி எப்படி மாதம் போடுறாங்களோ எஸ்டபிள்யூபி வந்து மாதம் எடுக்கிறாங்க. இந்த எஸ்டபிள்யூபியில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறதுங்கிறது கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேக் டெஸ்டிங் டேட்டா இருக்கு. இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கெட் மேலே இருக்கும்போது கீழே இருக்கும்போது வேரியஸ் காலகட்டத்தில் நம்ம அந்த பணத்தை போட்டோம்னா அந்த மணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னது வந்துன்னா 0.6% per month. புரியுங்களா? 0.6% per month அப்படின்னதுன்னா வருஷத்துக்கு 7.2%. ஸோ இன்றைக்கி வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.6 to 7 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 7.2% நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த 7.2% அப்படின்னதுன்னா ஒருத்தர் வந்து ₹1 கோடி போட்டார் அப்படின்னதுன்னா அவர் மாதம் ₹60,000 எடுத்துக்கலாம். ஸோ வருஷத்துக்கு வந்து 7.2 lakhs அதுதான். ஸோ 7.2% வந்துடும்.
ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னதாக இருந்தால் irrespective ஆஃப் த மார்க்கெட் சைக்கிள், மார்க்கெட் வந்து மேலே போகலாம், மார்க்கெட் கீழே போகலாம், இந்த மாதிரி வார் வரலாம், என்ன காலகட்டத்துலேயும் அவங்க வந்து இந்த 1 கோடி போட்டு 0.6% எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அவங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாகும். வேல்யூ கம்மியாகாமலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த வேல்யூ கம்மியானாலும் பிகாஸ் அவங்க வந்து போட்டிருக்கிறது வந்து 100 ரூபாய், 100 ரூபாயில் அவங்க எவ்வளோ ரூபாய் எடுத்துக்கிறாங்க, 60 பைசா தான் எடுத்துக்கிறாங்க பர் மந்த். வருஷத்துக்கே வந்து அவங்க 7 ரூபாய் 20 பைசா தான் எடுத்திருக்காங்க. சப்போஸ் 3 வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து ரிட்டனே கொடுக்கலன்னு வச்சுங்க, ஜஸ்ட் அசியூம் மார்க்கெட் வந்து 0 ரிட்டன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கூட 3 × 7 20 கிட்டத்தட்ட 22% தான் அந்த பைசா கம்மியாக இருக்கும். அதாவது 100 ரூபா போட்டதில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 22 ரூபா தான் எடுத்திருப்பாங்க. ஸ்டில் 78 ரூபா அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஓகேயா, மார்க்கெட் வந்து நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் 20-25% மார்க்கெட் கீழே இறங்கிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரையும் உங்களுடைய வித்ட்ராயல் வந்து 0.6% பெர் மந்த் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, இது கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து கேபிட்டல் லாஸ்ங்கிறது எப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்தீங்கன்னா கேபிட்டல் லாஸ். இப்போ டெஃபினட்டாக 1 கோடி ரூபா போட்டு மாதம் 60,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 இயரில் மார்க்கெட் ரெக்கவரே ஆகலை, மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குன்னா உங்கள் கேபிட்டல் வந்து கம்மியாக கண்டிப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து இட்ஸ் அ நோஷனல் கேபிட்டல் லாஸ். புரியுதுங்களா? அதை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா லாஸ் வரும். பட் உங்களுடைய பர்பஸ் என்ன? உங்களுடைய பர்பஸ் வந்து நான் இந்த அமௌண்ட்டை போட்டிருக்கேன், எனக்கு மாதம் இந்த பணம் வேணும் அட் எனி காஸ்ட். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இதுக்கு வந்து இப்போ எஸ்டபிள்யூபியில் வந்து கேட்குறீங்க, சார் நடுவில் வந்து பைசா குறைஞ்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்கு. இதே இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே எஸ்டபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டாம். வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்? அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு 8.2% தராங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா எவ்ரி குவார்ட்டர்லி தான் தராங்க. அதில் போடுறவங்க யாரும் என்னுடைய வேல்யூ மேலே போச்சா கீழே போச்சான்னு பார்க்குறாங்களா? அவங்களுடைய கன்சர்ன் எவ்ரி குவார்ட்டர் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அமௌண்ட் வருதா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு அதை ரெனியூ பண்ணுறாங்க. ஒருத்தர் அதுக்கு பதிலாக ஒருத்தர் வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வீடு வாங்கிட்டேன்ப்பா, எனக்கு மாதம் வாடகை வருதா, அவ்வளோதான். வீட்டுடைய விலை மேலே போச்சா கீழே போச்சா அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய வாடகை தான் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவங்க வந்து தே ஆர் நாட் ஒரீட் அபவுட் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலை மேலே போச்சா கீழே போச்சான்னு கிடையாது. அதேமாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் அதில் போட்டிருக்கோம், மாதம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா பாக்கி எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறீங்க, அந்த அப்ஜெக்டிவ் வந்து மாதம் கேஷ் ஃப்ளோ வருதாங்கிறது தான் பார்க்கணும். கேஷ் ஃப்ளோ வருது, சரி லாஸ்ட் 1 இயர் நீங்கள் கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ அந்த 1 இயர் கழித்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன கேஷ் ஃப்ளோ கொடுத்தீங்களோ, நான் போட்ட மணி சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி போட்டேன், 7,20,000 கொடுத்துட்டீங்க. ஆனால் என்னுடைய வேல்யூ இப்போ 90 லட்சம் ஆயிருக்கு அப்படின்னா என் காசை தானே நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, அப்படின்னா அது லாஸ் தானே. அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸில் வரதுக்கான சான்சஸ் நிறைய. ஆனால் என்னுடைய அப்ஜெக்டிவ் அது கிடையாது. என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து மாதம் இந்த அமௌண்ட் வரணும், இந்த மணி வந்து நான் லாங் டேர்மில் வித்ட்ரா பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எஸ்டபிள்யூபி வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 0.6 நான் வருஷம் மாதம் வந்து 0.6% எடுக்கிறேன். ஸோ இப்போ அதை விட 0.8 இல்லை 0.9 போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் சார் வரும். நீங்கள் 0.6% மினிமமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை விட அதிகமாக இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக எடுக்க முடியுமா? இல்லை, அதுதான் சொல்லினேன். இப்போ வந்து 0.6 எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பணத்தை போட்ட உடனேயும் இம்மீடியட்டாக எடுக்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வளர்கிறதுக்கு வந்து நான் டைமே கொடுக்கல. கரெக்டாக? ஸோ சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த 0.6ங்கிறது ஒஸ்ட் சினாரியோ, மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே போட்டவுடனே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்லது நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ் மார்க்கெட் ரிட்டனே கொடுக்கல, அல்லது ஃப்ளாட்டாகவே இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே இந்த 0.6 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போடுறீங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 18 months வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. ஓகேயா? ஸோ இப்போ ஒருத்தர் என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொன்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக they can take more. இப்படி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் 0.6 எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். 0.6 எடுத்துகிட்டே வராங்க. 1 இயர் கழிச்சு அவங்க எடுத்தது 7.2 lakhs. ஆனால் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால இந்த 1 crore வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.2 கொடுத்தது போகவே 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து 0.6க்கு பதிலாக 0.7 0.75% அது கிராஜுவலாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால்
அந்த வேல்யூ அதாவது 0.6ங்கிறது ரொம்ப லோவஸ்ட். அதனால 0.6னா 0.6 தான் அப்படிங்கிறது கிடையாது. 0.6க்கு சொல்கிற சுச்சுவேஷனில் there's a கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் இருக்குது. அது அந்த அமௌண்ட்டே மட்டும் கிடையாது, கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் அதில் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி 1 crore நீங்கள் வந்து கேல்குலேஷன் சொன்னீங்க. இப்போ என்கிட்ட 50 lakhs இருக்குது அப்படின்னா அதை எஸ்டபிள்யூபியில் போட்டால் எனக்கு மந்த்லி 10,000 வந்தால் மட்டும் போதும் அப்படின்னா அது எப்படி சார் பிளானிங் சொல்லுங்கள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, எனக்கு இப்போ மாதம் 10,000 rupees வரும் அப்படின்னதுன்னா இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த 50 லட்சத்தையும் நீங்கள் வந்து இப்போயே எஸ்டபிள்யூபி ஆப்ஷனுக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? அதாவது என்ன பண்ணலான்னா அந்த 50 லட்சத்தில் ஒரு 30 லட்சம் அல்லது 35 லட்ச ரூபாயை நார்மலாக ஒரு அக்ரெசிவ் ஃபண்டிலேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 15 அல்லது 20 லட்ச ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அல்லது பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்டு, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து போட்டோம்னு வச்சுங்களேன், அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நம்ம போட்டோம்னா இதுக்கான வாலட்டிலிட்டி வந்து கம்மி. ஓகேயா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை எடுக்கக்கூடிய ஃபண்டில் நமக்கு வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மட்டும் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஃபண்டில் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா இந்த 30 லட்ச ரூபா நம்ம வந்து விச் இஸ் மாடரேட் டு அக்ரெசிவ் வந்து அது மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. சப்போஸ் அது வந்து நெக்ஸ்ட் 1 or 2 years கழிச்சு நல்ல ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் மணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ஃபண்டில் நம்ம மூவ் பண்ணிடுறோம். இப்போ இன்றைக்கி அவருக்கு 10,000 போதும் அப்படிங்கிறாரு. ஓகேயா? ஸோ டெஃபினட்டாக 10,000 போகிறோன்னு சொல்ல முடியாது அவர். ஓகே, நாளைக்கு அவர் வந்து சார் நான் 50 லட்சம் போட்டேன் 10,000 தான் கேட்டேன், எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 15,000 வேணும், எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு அவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெசிவ் ஃபண்டில் போட்டக்கூடிய ரிட்டர்ன் வந்து கூட அதுலேருந்து இங்கே மூவ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஓவரால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆர் ஐ வில் புட் இட் இன் அ சிம்பிள் வே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது மல்டி அசெட் ஃபண்டு, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு அண்டு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இதெல்லாம் தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு கேட்டகரியில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததுன்னா ஒரு 12%, 10லேருந்து 12% இதுக்கான ரிட்டர்ன் வந்து பாசிபிள். தட்ஸ் வாட் த ஹிஸ்ட்ரி ஷோஸ். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஃபுல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 13லேருந்து 15% வரையும் பாஸ்ட்டில் கொடுத்துருக்கு. லெட்டஸ் அஸ்யூம் அது 13ன்னு எடுத்துக்கலாம், இது 11ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? கன்சர்வேட்டிவாக இப்போ வந்து என்னென்னா 20%, அதாவது 20 லட்ச ரூபாயை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 11% போடுறோம், அந்த 30 லட்ச ரூபாயை வந்து 13% போடுறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது என்னென்னா எஃபெக்டிவாக ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஓவரால் ரிட்டர்ன் 11 + 13 அப்படிங்கும்போது அது 12%க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு எஸ்டபிள்யூபி வேணும் அப்படின்னா கூட எல்லாத்தையுமே ரொம்ப கன்சர்வேட்டிவாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இப்போ அதனால தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பணம் வச்சிருந்தா எஃப்டி, இந்த ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகாதீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ என்கிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி 25 லட்சமோ இல்லை 50 லட்சமோ இருக்குன்னு சொன்னால் நான் எஃப்டியை தேர்ந்தெடுக்காம இப்போ எஸ்டபிள்யூபி எனக்கு இவ்வளோ ஆப்ஷன் கிடைக்கும்போது ஏன் சார் யாருமே இதில் வர்றது இல்லை? அதுதான் சரி. இப்போ ஏன் வர்றதில்லை அப்படின்னு சொன்னதாங்கன்னா இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னதுன்னா, எஸ்பெஷலி ஃபார் ரிட்டையரி பீப்புள், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரிட்டையர் ஆனதுனால எனக்கு வந்து இனிமேல் வந்து இன்கம் வந்து கம்மி, அல்லது இன்கம் இல்லை, அல்லது இன்கம் எனக்கு ரொம்ப கம்மி, இதுதான் வந்து என்னுடைய ஹார்ட் ஏர்ன் மணி. என்னுடைய ஹார்ட் ஏர்ன் மணி வந்து இந்த மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் என்னால் அந்த வாலட்டிலிட்டியை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஓல்டு ஏஜில் வந்து அவங்களுக்கு தே ஹேவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் நிறைய. நீங்கள் நார்மலாக ஆஸ் அ இண்டிவிஜுவல், இப்போ நீங்கள் ஆஸ் அ யங்ஸ்டர் உங்களுக்கு வந்து லெட்டஸ் அஸ்யூம் ஒரு 20 ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாள் ஆக ஆக ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் 40 வயசில் உங்களுக்கு இன்னொரு 20% இருக்கும், 60 வயசில் இன்னொன்று ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து அஸ் த ஏஜ் இன்க்ரீசஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஏற்கனவே எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, விச் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதுலேயும் நான் அதை கொண்டு போயிட்டு மேலையும் கீழையும் இதானதுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம். அதனால தான் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா 325 லட்சம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன, தே வாண்ட் மோர் பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த வாலட்டிலிட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து இட் இஸ் அ சாய்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, நான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் ஆல்சோ, ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர். ஏன்னா அதுக்கு இந்த தைரியம் நிறைய பேருக்கு இல்லை. அதே இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரும் இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக
தெரிஞ்சாலும் அவங்க வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கு. இப்போ என்கிட்ட 25 லேக்ஸ் இருக்குது, இப்போ லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, அதனால் லம்சமாக போடலாமா இல்லை எஸ்டபிள்யூபியில் போடலாமா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டபிள்யூபி மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எடுக்கிறோம். பட் போக போக காம்பவுண்டிங்கால அந்த அமௌண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது. அப்போ நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்டபிள்யூபியில் போடலாமா? இல்லை, அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டபிள்யூபிங்கிறது ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து யூஆர் ஆப்டிங் எஸ்டபிள்யூபி நீங்கள் ஆப்ட் பண்ணுறீங்க அல்லது ஆப்ட் பண்ணலை, புரியுதுங்களா? எய்தர் கேஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மொத்தமாக தான் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்கிட்ட வந்து 50 லேக்ஸ் இருக்குது, என்கிட்ட 25 லேக்ஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் என்ன கேட்போன்னா, மேடம் உங்கள்கிட்ட 50 லேக்ஸ் இருக்கா, ஓகே 50 லேக்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 50 லேக்ஸில் உங்களுக்கு இம்மீடியட்டாக கேஷ் ஃப்ளோ தேவையா, இல்லை கேஷ் ஃப்ளோ இப்போதைக்கு தேவையில்லை? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து சார் இந்த 50 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து இம்மீடியட்டாகவே எனக்கு கேஷ் ஃப்ளோ வேணும், இது வந்து ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு 80% ஆஃப் த மணி ஆர் 60% ஆஃப் த மணி இந்த மாடரேட் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டில் இருக்கும். கொஞ்சம் மணி மட்டும் ஸ்லைட்லி அக்ரெசிவ் ஃபண்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் இம்மீடியட்டாக வேணும். இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லலாம், சார் இந்த 50 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு இப்போ வேண்டாம் பணம், ஆனால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு தேவைப்படும், இந்த 1 or 2 இயர்ஸ் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இது வந்து அடுத்த செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட். அந்த செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா நாங்கள் வந்து ஒரு 50% வந்து அந்த பேலன்ஸ்டு 50% இதில் போட்டுப்போம். இன்னொருத்தர் இருக்காங்க, தேர்ட் பர்சன், சார் இந்த 50 லட்ச ரூபா வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு எனக்கு பணம் தேவைப்படாது, புரியுங்களா? இது வந்து லெட் இட் க்ரோ, இதை வந்து வளரட்டும், மேபி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி அக்ரெசிவாக போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 20% மட்டும்தான் மாடரேட்டாக போகும். ஏன்னா இவங்க வந்து எனக்கு 5 இயர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் கழிச்சு தான் எஸ்டபிள்யூபிங்கிற ஆப்ஷனையும் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ எஸ்டபிள்யூபிஓ எஸ்ஐபிஓ வந்து இட் இஸ் அ ஆப்ஷன். எஸ்ஐபி லம்சம் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை, புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால யாரெல்லாம் எஸ்டபிள்யூபி வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். உடனே பணம் வேணுமா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பணம் வேணுமா, இல்லை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த மணி வளர்ந்ததுக்கு அப்புறமா வேணுமா அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும். ஓகே, எஸ்டபிள்யூபிக்கு டாக்ஸேஷன் எப்படி சார் இருக்கு? யா, வெரி குட் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, அந்த வீட்டிலேருந்து வாடகை வரணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய வீட்டுடைய விலை 1 கோடி ரூபாய், புரியுதுங்களா? இன்றைக்கி இந்த 1 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்னையில் மேக்ஸிமம் 30,000 ரூபாய்க்கு மேலே வாடகை கிடைக்காது. இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், எனக்கு 30,000 ரூபா மாதம் வாடகை வருது. இந்த 30,000 ரூபா வந்து என்னென்னா என்னுடைய டேக்ஸ் ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன், 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் இந்த 30% டேக்ஸ் ப்ராக்கெட். ஸோ 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ரெண்ட்டுக்கும் நான் 30% இதில் பே பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் பணத்தை போட்டிங்க, அதில் எவ்ரி குவார்ட்டர் பணம் வந்தாலும் இதே தான், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் இதே தான். ஆனால் இதே இது 1 கோடி ரூபா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? எவ்வளோ ரூபாய் எடுக்கிறேன், அதே 30,000 ரூபாய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30,000னா வருஷத்துக்கு எவ்வளோ எடுக்கிறேன், 3,60,000 ரூபாய் எடுத்திருக்கேன், கரெக்டாக? இந்த 3,60,000 ரூபாய் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுன்னா என்னுடைய கொஞ்சம் யூனிட்டை விற்று அந்த 3,60,000 எடுத்திருக்கேன், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், யூனிட்டுடைய விலையை 10 ரூபா. ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் யூனிட்டு கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அதோடைய 1 இயர் கழிச்சு அந்த 10 ரூபா யூனிட் வந்து 11 ரூபாய் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுன்னா எனக்கு வந்து எவ்வளவு வேணும், எனக்கு வந்து 30,000 ரூபான்னா 3,60,000 ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் வந்து அதுக்கான யூனிட் ஒரு 36,000 யூனிட் மட்டும்தான் நான் விற்க போகிறேன், புரியுதுங்களா? அந்த 36,000 யூனிட்டில் என்னுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி அது 11 ரூபாய்க்கு ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் லெஸ் தென் 1 lakh. 1.25 lakhs வரையும் எவ்ரி இயர் வந்து கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் இருக்குது, புரியுதுங்களா? அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 30,000 ரூபாயும் நீங்கள் எந்த டேக்ஸுமே பே பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் பெஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து ரெண்ட்லேருந்து வாங்கக்கூடிய ரெண்ட்டாக இருக்கலாம், அல்லது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இதாக இருக்கலாம், எல்லாமே வந்து டேக்ஸபிள் அட் யுவர் டேக்ஸ் ஸ்டேட்டஸ். வேறஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா பிகாஸ் யூ ஆர் பேயிங் ஒன்லி த கேபிட்டல் கெயின் தான் அப்படிங்கிறதுனால அது ஒன்றுமே வராது. இட் இஸ் நெக்லிஜிபிள். ஈவன் நீங்கள் வந்து 30,000ல் 1 லட்ச ரூபா எடுத்தாலுமே நீங்கள் பே பண்ணக்கூடிய பைசாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது. இப்போ எஸ்ஐபி வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணால் பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி எஸ்டபிள்யூபியில் என்ன மாதிரி சார் பிரச்சனைகள்? இல்லை, எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரை என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பைசா போட்டிருக்கீங்க, மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது,
புரியுதுங்களா? அந்த மாதிரி கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்கும்போது உங்களால் முடிஞ்சுதுன்னா, சார் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, ஒரு 1 or 2 months வந்து எனக்கு அந்த மணி வேண்டாம், இந்த மாதம் பணம் வேணும் இல்லையா, இந்த 2 மாதம் எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு இறங்கிட்டு இருக்கிறதுனால ஐம் செல்லிங் மோர் யூனிட்ஸ், அது வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, எஸ்டபிள்யூபியில் நான் போட்டது 1 கோடி ரூபாய், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க 60,000 சொல்லிட்டு 7,20,000 இன்ட்டு 2 14,40,000 2 வருஷத்தில் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து 14,40,000 கொடுத்ததுக்கப்புறமா அது 1 கோடி ரூபாய் அங்கே இருக்கணும். நான் போட்ட காசு அப்படியே இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ வந்து இது நான் போட்டது 1 கோடி, 14,40 போய் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 80 லட்ச ரூபா தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, எனக்கு பணம் கொடுத்ததை போகவே மீதியுமே ஒரு 5,60,000 லாஸ். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு நான் நடுத்தருவில் தான் நிற்கணும், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் பயங்கர ஷார்ப் ட்ரா டவுன் வருதோ அது இம்மிடியட்டாக வந்து ரிவர்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, பட் இந்த மாதிரியான சமயத்தில் ரொம்ப 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 டிஃபிகல்ட். அந்த சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வாட் இஸ் யுவர் பர்பஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் ஒரு மணி வேணும், அதுதானே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டு, அதை நீங்கள் பார்த்துங்க. அது டெய்லி அதோடைய பிரின்சிபல் என்ன, அது ஏது அதுங்கிறத தயவுசெய்து பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா? நான் சொல்லலாம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னதுன்னா எஸ்டபிள்யூபி வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்டபிள்யூ பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி.